செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கூடலூர் மாவட்டத்திலேருந்து வெளியாக இருக்குங்க. தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையம் குழு, சரிங்களா? அப்படி ஒரு கோர்ட்டில் வேலை செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, இந்த வாய்ப்பு டெஃபினட்டாக உங்களுக்கானதே. மறக்காமல் இந்த மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் இப்படியே நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, ஃபுல் டைமில் நீங்கள் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, அதுவுமே கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு 2 வருஷம் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது என்ன அப்படின்னா, லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, LADCS அப்படின்றது. ஓகேங்களா? இது வந்து லீகல் எய்டட் மேட்டர்ஸ் பற்றியோ கிரிமினல் கேசஸ் பற்றியோ இதை பற்றியோ டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் தான் இது. ஓகேங்களா? ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன அப்படின்னா, சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு. அதுக்கு ஒரே ஒருத்தவங்களும் வேலைக்கு எடுக்கிறாங்க. அடுத்த வாய்ப்பு டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்க. சரிங்களா மக்களே? ஸோ இது கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25/10/2025. இன்டர்வியூ என்னைக்கு நடக்கும் அப்படின்னா 8/11/2025 காலையில் டப்பார்னு 10 மணிக்கு நடக்கும். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, லீகல் அட்வைஸ் கொடுக்க போகிறீங்க, அசிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறீங்க கோர்ட்டுக்கு வர்றவங்க. ஓகேங்களா? ட்ரையலு, அப்பீலு, ரிமாண்டு, பெயிலு இது எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. ப்ரீ அரெஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அப்புறம் வந்து ப்ரிசனர்ஸை வந்து பீரியாடிக்கலாக விசிட் பண்ண வருவாங்களே, அப்போயுமே நீங்கள் அசிஸ்ட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? சரிப்பா, இந்த சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா, கிரிமினல் லா இருக்கு இல்லையா, அதை ஒரு 10 வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. குறைஞ்சது 30 கிரிமினல் ட்ரையல்ஸாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லபடியாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் சிஸ்டம் டிசைரபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? டெப்டி சீஃப் லீகல் எய்ட் கவுன்சில் அப்படின்ற ஒரு வேலைக்கு 7 வருஷம் வந்து கிரிமினல் லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20 கிரிமினல் கேஸாவது குறைஞ்சது செஷன்ஸ் கோர்ட்டில் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நல்லபடியாக கிரிமினல் லாவும் டிஃபென்ஸ் எத்திக்ஸும் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல ஜூனியர்ஸை கைட் பண்ண தெரிஞ்சுக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும், ஐடி நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே கிரிமினல் லா வந்து 1 to 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல ரிசர்ச்சும் டிராஃப்ட் ஸ்கில்லும் தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐடி நாலேஜ் இருக்கணும், ப்ரொஃபிஷியன்சி இருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் கிளர்க் இந்த ரோலுக்குமே நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் நல்லபடியாக இருக்கணும், 40 வார்த்தைகள் பெர் நிமிஷத்தில் டைப் படிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைல் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ண தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. இதில் ஹைலைட்டே சம்பளம் தாங்க. எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 70,000 மாதம் தோறும் உங்களுக்கு சம்பளங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே மாதந்தோறும் உங்களுக்கு 40,000 சம்பளம். அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 25,000 மாதந்தோறும் சம்பளம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்கு வேலைக்கு 15,000 சம்பளம். சரிங்களா? இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, இதுக்கு வந்து எக்ஸாமினேஷனும் கிடையாது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா https:// அதுக்கப்புறம் /கூடலூர்.dcourts.gov.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறப்போ 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, போஸ்ட் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. 25ஆந்தேதி ஓகேங்களா, அக்டோபர் மாதம் 25ஆந்தேதி அந்த போஸ்ட் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கணுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க 5 மணிக்குள்ளே. இது என்ன அப்படின்னா, சேர்மன், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டே அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.